எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முழுமையான நலநிலை கிடைக்காம ஒரு உள்ளுக்குள் ஏதோ ஒரு அமைதியில்லாத உணர்வு தொடர்ந்து இருக்குதா? இதுக்கு காரணம் உண்மையான குணமடைவது வெளியிலிருந்து இல்ல, உள்ளிருந்துதான். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவான புரிதலை தரும். ஒரு கட்டத்தில் பலர் யோசிப்பீர்கள், நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? ஒரு கருணையுள்ள கடவுள் இருந்தா இந்த வேதனையெல்லாம் ஏன்? யோகானந்தர் சொன்ன பதில் மனதை அசைக்கிறது. வேதனை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தூண்டுதல். அது நம்மை விழிக்க வைக்க வருகிறது. நம்மோட உண்மையான தெய்வீக இயல்பை நினைவூட்ட வேதனை வருகிறது. நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடுறப்ப நம்மையே நாம மறந்துடுறோம். உடம்பு, வேலை, பணம், உறவுகள், இதிலேயே முழுகிடுறோம். அப்ப நம்ம ஆன்மா மெதுவா அழைக்க ஆரம்பிக்கும். அந்த அழைப்புதான் சில சமயம் நோயா, மன அழுத்தமா, துக்கமா வெளியில தெரியும். இவர் சொல்கிறார், மனிதன் உடம்பு அல்ல, அவன் ஆன்மா, அவனுக்கு உடம்பு உள்ளது. நாம் நம்மை முழுக்க இந்த உடம்பாக நினைக்க ஆரம்பித்தால் அதன் எல்லா கட்டுப்பாடுகளும் நம்மை கட்டிப்போடும். அதனால்தான் நோய், துன்பம், மன அழுத்தம், பயம் இவையெல்லாம் உருவாகின்றன. நம்முடைய இயற்கையான சமநிலை குலைந்தால் அது முதலில் மனதில் தெரியும், பிறகு உடலில் வெளிப்படும். அதனால் வேதனை என்பது நம்மை அழிக்க வருவது அல்ல, நம்மை விழிக்க வைக்க வருகிறது. நம்ம உடம்பு ஒரு பேட்டரி, அதுக்குள்ள ஓடுற கரண்ட் தான் பிராண சக்தி. இந்த சக்தி சரியா ஓடினா நாம் ஆரோக்கியமா இருப்போம். அது தடைப்பட்டா நோய் ஆரம்பிக்கும். மருந்து சூழலை மாற்றும், ஆனா குணப்படுத்துவது பிராண சக்தி தான். ஆழமா மூச்சு விட்டுறது, கவனத்தோடு இருப்பது, தியானம், இவையெல்லாம் இந்த சக்தியை அதிகரிக்கும். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது உடம்பு லைட்டா இருக்கும். அதே மாதிரி மனம் கனமாக இருந்தால் உடம்பும் கனமாதான் இருக்கும். மனசுதான் உடம்புக்கான கண்ட்ரோல் சென்டர். பயம் வந்தா இதயம் வேகமா துடிக்கும். கவலை வந்தா வயிறு சுருங்கும். கோபம் வந்தா உடம்பு முழுக்க வெப்பம் ஏறும். இதெல்லாம் காட்டுறது என்ன? எண்ணங்கள் உடம்பை நேரடியாக பாதிக்குது. நம்பிக்கை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால்தான் மிக மோசமான நிலையில இருந்தவர்களும் நம்பிக்கையால் குணமடைந்த கதைகள் உலகம் முழுக்க இருக்கு. நீங்க உடம்பு அல்ல, நீங்க மனசும் அல்ல, நீங்க ஆன்மா. இந்த உண்மை புரிஞ்சா நோய், பயம், மரணம் எல்லாமே வேற கோணத்துல தெரியும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்க, உங்களுக்குள்ளேதான் மருந்து, உங்களுக்குள்ளேதான் மருத்துவர், உங்களுக்குள்ளேதான் கடவுள். உங்க எண்ணங்களை உயர்த்துங்க, உங்க நம்பிக்கையை வலுப்படுத்துங்க, உங்க பிராண சக்தியை உணருங்க. அப்ப உங்க வாழ்க்கை, உடம்பு, மனம், ஆன்மா அனைத்தும் மாறும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள சின்ன ஒரு ஒளி ஏற்றி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.